ஸ்டார்டிங்கில் இருந்த கேம் பிளானே வந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் ப்ரெடிக்டபிளாக ஆயிருங்க. இதுக்கு சென்னை ஆர்சிபி மேட்சே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக இருந்தது. இப்போது யாஷ் டயல்லாம் வந்து அவங்க வின் பண்ண எல்லா கேம்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த லாஸ்ட் 6 மேட்சஸ்ல. அவனை பற்றி பேசாதீங்க, அவனால தான் தோத்துதே சென்னை. லாஸ்ட் ஓவர் 20th ஓவர் தோனி அவுட் பண்ணி சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் 6th விக்கெட் விழுந்தது. டோட்டல் பேட்ஸ்மேனும் காலின்னு அப்படியே தலைமையில கையை வச்சுட்டாங்க. அடப்பாவீங்களா, உங்களை நம்பி ஆக்ஷன் எடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்குமாடா. கிளிப்ஸு பார்க்க தான் தனியாக டீமே இருக்குது. அந்த டீமே பிளேயர்ஸ் கிட்ட ரெகுலராக மேட்ச் ஒவ்வொரு மேட்சும் தான் சொல்கிறாங்களே. ஒரு டீம் பை டீம் ஃபைனல்ஸ்லாம் வரைக்கும் வந்துட்டு ஜெயிக்க முடியல. பட் ஹோப்ஃபுல்லி ஃபேன்ஸ்க்காக டியூ கிரெடிட் வந்து அவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கேட்சை விடுறது கூட ஓகே, தப்பு இல்லை. பிடிச்ச கேட்சை இன்னொரு ஃபீல்டர் வந்து இடித்து கீப்பரை வந்து கையில் இருந்த பால் தட்டி விட வச்சார். இதெல்லாம் ஏதோ ஸ்கூலில் கிரிக்கெட் ஆடுற மாதிரி இருக்குது. ரோட்டில் கிரிக்கெட் ஆடுவாங்களா அவங்கள மாதிரி இருக்க. அண்ட் பவர் பிளேயில் வந்து எப்படியாவது விராட் கோலியை டிஸ்மிஸ் பண்ணாது ரொம்பவே ஒரு க்ரூஷியலான ஒரு இது. ஏன்னா அவர் ஒரு 6 ஓவர்ஸ்க்கு மேலே செட் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நியர் டு இம்பாசிபிள் ஆயிரும். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. The Chennai Silks in War of Summer Sale. Let the celebrations begin. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564012345. 25 crores-க்கு என்ன ஆக்ஷனில் எடுத்தது தகும். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் மிச்சல் ஸ்டார்க். எஸ், மிச்சல் ஸ்டார்க் ஒரு பால் போட்டால் 10 lakhs. 25 crores-க்கு கேகேஆர் எடுத்தாங்க. பட் இன்னைக்கு அவர் க்ரூஷியல் 3 wickets, அது மட்டும் இல்லை மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு மேட்ச் குவாலிஃபயர் நம்பர் 1 கேகேஆர் வெர்சஸ் ஹைதராபாத். ஹைதராபாத் எப்படிப்பட்ட டீம் தெரியுமா? ஹைதராபாத்தை பற்றி ஹைதராபாத் கிட்ட கேட்கக்கூடாது, மற்ற டீம் கிட்ட கேட்டால் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னாங்க. பட் துவம்சம் பண்ணிட்டாங்க கேகேஆர். இவரும் ஹைதராபாத் தான் இது சப்போர்ட் பண்ணியிருந்தார். சாஹில் இஸ் ஹியர், கிரிக்கெட்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் எக்ஸ்பர்ட். வணக்கம் அண்ட் வெல்கம் பாஸ். வணக்கம் சார். மிச்சல் ஸ்டார்க் வேர்ல்டு கப் 2023 செமிஃபைனல்ஸில் 3 wickets எடுத்தார். ஃபைனல்ஸில் 3 wickets எடுத்து டோர்னமெண்ட்டை ஆஸ்திரேலியா சைடு திருப்பி விட்டார். இந்தியாவுக்கு அது படு பாதகம் முடிஞ்சுது. அதே மாதிரி இன்னைக்கு 25 crores ஆக்ஷனில் எடுத்த மிச்சல் ஸ்டார்க் பர்ஃபார்மன்ஸ் புவர், அவரை பொழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு குவாலிஃபயர் 1ல் கரெக்டான டைமில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் 3 for 34. அந்த பிச்சு அவருக்கு ஏற்ற மாதிரி ஆஸ்திரேலியன் பிச் மாதிரி பவுன்ஸு, ஒரு ஸ்விங்கு, சீம் எல்லாமே ஆச்சு. பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம என்ன நினைப்போனா, ஸ்டார்டிங்கில் ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் கூட சரி, ஜென்ரிக்காவே சரி, ஆஸ்திரேலியன்ஸ் அவங்களோட ட்ரூ கேம் காமிக்கவே மாட்டாங்க. எப்போவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸில் இந்தாடா அடிச்சுக்கூடா, இல்லை நான் அவுட் ஆயிடுறேன், அந்த மாதிரி போயிடுவானுங்க. டிராவிஸ் ஹெட் ஆப்வியஸ்லி அவர் ஒரு நல்ல வேர்ல்ட் கப் ரன்னுக்கு அப்புறம் அவர் நல்லா அதே நாக்கில் வந்து வந்தார். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிட்டியான ஒரு பிளேயர்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் ஆடி இருக்கிறவங்க, அவர் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான கேம்பெயின் ஸ்டார்க்கு எப்போவுமே இடமே போட முடியாது. அண்ட் நான் இனிஷியலாக என்ன நினச்சேன்னா வந்து டிராவிஸ் திரும்பியும் அந்த குஜராத்லேயே அடித்த மெமரிஸ்லேயே திரும்பியும் ஒரு இன்னொரு 100 போடுவார் அப்படின்னு யோசித்தோம். பட் ஒரு ஆஸ்திரேலியனுக்கும் காம்படிஷன் நடக்கும் போது அவரோட எல்லா இன்சைட்ஸும் மிச்சல் ஸ்டார்க்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் எல்லாமே சேர்ந்து ஆடுவானுங்க. அந்த டைம் அவங்களோட வீக்னஸ் அவங்களே ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த ஒரு பேசிஸில் வந்து இன்னைக்கு அப்பர் ஹேண்ட் வந்து மிச்சல் ஸ்டார்க் இருந்தது. அண்ட் அவர் 4 wickets எடுத்திருக்கணும். ஏன்னா வந்து ஆமாம், அந்த ஒரு எல்பிடபிள்யூ அவர் போட்ட ஸ்பீடுக்கு அவராலே ஜட்ஜ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு டிஆர்எஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், டிஆர்எஸ் மிஸ். பட் நெவர்தலெஸ் கேகேஆர் இன்னைக்கு வின்னிங் சைடில் போயிடுச்சு. ஸோ ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஓகே, நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத் இன்னைக்கு ஆஸ்திரேலியன் பிச் மாதிரி இருந்தது. அதனால தான் மிச்சல் வந்து கிச்சல் ஸ்டார்க் ஆயிட்டாரு. கிச்சு மூட்டி விட்டுட்டார். ஹைதராபாத் பேட்ஸ்மேன் எல்லாம் விக்கெட் எடுத்தார். வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸ். எப்படி இருந்தது பிச்சு இன்னைக்கு? ஸோ இனிஷியலாக இவங்க டாஸ் வின் பண்ணும்போது என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா வந்து பேட்டிங் விக்கெட் நல்லா அசிஸ்ட் ஆகும், நம்ம வந்து எப்படி இருக்கிற பேட்டர்ஸ்க்கும் லைன் அப்ஸ்க்கும் நம்ம எப்படியாவது ஒரு 175 to 200 டோட்டல் ஆவரேஜ் ஸ்கோரிங் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு 175 அந்த மாதிரி ஒரு பிச்சில். பட் அவர் வந்து மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டார். எல்லா மேட்சும் வந்து நீங்கள் ஒரே ஸ்ட்ராட்டஜி வச்சு போனாலே வந்து ஆப்போசிஷன் இவென்ச்சுவலி டீகோட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கேயும் வந்து சரியான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் கௌதம் கம்பீர். ஸோ இல்லை, அதுதான் ஆக்சுவலாக டிராவிஸ் ஹெட் அப்படி ஒதுங்கி அப்படி அடிப்பார். அதை கரெக்டாக இந்த மேட்ச்லேயும் பண்ணார்.
பட் அவர் மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆடி இருந்தால் வேற லெவலில் கொடுத்துருக்கலாம், பொறுமையாக ஆடி இருக்கலாம். அவர் மட்டும் இல்லை, அபிஷேக் சர்மா மெயினாக, டிராவிஸ் ஹெட் லாஸ்ட் மேட்ச்சில் கோல்டன் டக்கு, இன்னி கொஞ்சம் பரவாயில்ல, சில்வர் டக்கு, பட் டக்கு தான். அபிஷேக் சர்மாவும் சிங்கிள் டிஜிட் தான், 3 runs தான், 4 balls ஆடினாரு. டிராவிஸ் ஹெட் வேற 1.4 overs போட்டு 32 runs வேற கொடுத்தாரு. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் லேக் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இம்பாக்ட் சப்பை வந்து அவங்க பேட்டிங்கில் யூஸ் பண்ணிட்டாங்க ஒருத்தங்களை. ஸோ அந்த ஒரு பிளேசஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போது ஓப்பனர்ஸ் வந்து ஒழுங்காக அடிச்சிருந்தாங்க SRH உடனில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன் வச்சு போயிருக்கலாம், ஒன்று உன்னாட் கட் வச்சு போயிருக்கலாம். அவர் 99 wickets இப்போ எடுத்திருக்காரு, IPL ஒரு 100 wickets வர மாதிரி ஒரு இது இருந்திருக்கும். அவர் லெஃப்ட் ஆர்ம் பேசர் இல்லைனா பேட் கமின்ஸ் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல உம்ரான் மாலிக் கூட ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருந்த இது, பட் அதுவும் முடியல. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை, ஆக்சுவலாக சுனில் நாராயண் 21 runs 16 balls-ல, வெங்கடேஷ் ஐயர் 51 runs 28 balls-ல, இன்னொருத்தர் ஆடவே இல்லை, அவர் ஸ்குவாடில் உட்காந்துட்டே இருந்தார், ரிங்கு சிங். 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸு. நீங்கள் சொன்னீங்க ஸ்பின்னர்ஸ், கமின்ஸ், வாஷிங்டன் சுந்தர, அவர் ஆஃப் ஸ்பின் போட்டால் நேச்சுரலி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு லெக் ஸ்பின், வேற லெவலில் விக்கெட் எடுத்துருக்கலாம். ஏன் மிஸ் பண்ணார் கமின்ஸ்? வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கேப்டன் அவர். இப்போ வந்து நீங்கள் டீம் காம்பினேஷன் கூட பார்த்தோம், அவங்க அவ்வளோ ரிலையபிளாக இருக்காங்க சார். இப்போ அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் ஆப்ஷனே இது வரைக்கும் தேவைப்படல பெருசாக. இவங்க வந்தால் கூட வந்து நம்ம எப்படியாவது நம்ம பேட்டர்ஸ் ஆச்சிருவாங்க, இல்லைனா போலர்ஸில் பூவி நட்ராஜன் அந்த காம்போவோட எல்லாரும் இது பண்ணிடுவோம். அதான் நான் சொல்கிறேன், அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவங்க மயாக் மார்க்கண்டேக்கு போகிறாங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு போலர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பெருசாக வந்து அவங்க ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிற மாதிரியே இல்லை. எடுத்தா கூட ஒரு பியூர் பேட்ஸ்மேன் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு பியூர் போலர். இப்போ பேட் கமின்ஸ் ஒரு நடுவில் ஆடுவார். ஸோ அதோட தெரிஞ்சு பெரிய ஹேர்டில்ஸ் வந்து எதுவுமே இல்லை SRHக்கு. நீங்கள் சீசன் மூலமாக வந்து புது பிளேயரை திரும்பியும் ட்ரை பண்ணணும்னு. இந்த மேட்ச் தான் ஒரு ஹேர்டில், 1 ton ஹேர்டில் மாதிரி எக்கச்சக்க ஹேர்டில். 2 கேட்சை ட்ராப் பண்ணாங்க, அதுவும் டிராவிஸ் ஹெட் ஒரு கேட்சை விட்டார். கீப்பர் பிடிச்ச கேட்சை இன்னொருத்தர் தள்ளி வந்து இடிச்சு விட வச்சாரு, பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்க ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரோவைஸ் பண்ணல. அதே வந்து நீங்க ஸ்டார்டிங்ல என்ன ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கோ அதே டோர்னமெண்ட் ஃபுல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி குரூஷியலான ஸ்டேஜஸ்ல ஆப்வியஸ்லி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட்ல இருந்திருக்கும், ஓகே நம்ம கொஞ்சம் கேம் இனிமேல் பார்த்து ஆடணும். பட் நீங்க வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்க ஏதாவது அதே ஸ்ட்ராட்டஜி பண்ணால், இப்போது ஆப்வியஸ்லி கேப்டன்ஸ் இவங்கெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க போஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடிலாம் கூட வந்து நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் யாருக்கு என்ன கேம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு பேசிஸ்லேயே நல்லா போயிருப்பாங்க. நல்ல வேலிட் பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது அவங்க வந்து கேம் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்காக ஆடின மாதிரி தெரியல இன்னைக்கு ஹைதராபாத். காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், ரொம்ப பாவம். காவியா மாறன் சிரிச்சிட்டே இருந்தாங்க, வாயெல்லாம் பல்லுன்னுவாங்க. இன்னைக்கு தலை ஃபுல்லாக கையாக இருந்தது, சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் 6th wicket விழுந்தது, டோட்டல் பேட்ஸ்மேனும் காலின்னு அப்படியே தலை மேலே கையை வச்சுட்டாங்க. அடப்பாவீங்களா, உங்களை நம்பி ஆக்ஷன் எடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்குமாடா. ஸோ நெக்ஸ்ட் சான்சஸ் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? எலிமினேட்டர் 2 அவங்களுக்கு எந்த மாதிரி இதுவாக இருக்கும்? எலிமினேட்டர் 1 இப்போ நீங்க பேட் கமின்ஸ் வந்து ICC ட்ரோஃபிஸ் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு தெரியும் என்ன ஒரு வின்னிங் மொமெண்டம் எடுக்கணும்னு வந்து அவருக்கே தெரியும். அண்ட் இன்னைக்கு இன்னொரு ஒரு நோட்டபிளான விஷயம் என்னன்னா வந்து அந்த ட்ரிபாத்தி அவுட் ஆனார்ல, அது வந்து ஆல்மோஸ்ட் ரச்சனுக்கு சிமிலரா இருந்தது. CSK வச்சு அந்த ஒரு பேட் மெமரிஸ் திரும்பி கொண்டு வந்த மாதிரியே இருந்தது. என்னடா இது, ஒரு ரன் நீங்க ஒரு பிளேயரை ரன் அவுட் ஆக்கிட்டாலே அந்த ஒரு ஸ்டேபிளா இருக்கிற ஒரு பிளேயர் அந்த ஒரு மொமெண்டம்ல ரன் அவுட் ஆக்கினா ரொம்பவே கஷ்டம் ஆயிரும் ஒரு என்டையர் டீமுக்கு. ஏன்னா ஒரு ஆள் தான் நின்று ஆடுறாரு, அந்த ஆளையும் வந்து நீங்க இப்போ சப்போஸ் ப்ரெஷர்ல அவுட் ஆகிட்டீங்கன்னா 35 balls-ல அவர் மட்டும் தான் 55, அவர் மட்டும் அடிக்கலன்னா 100. நல்லா ஆடினவரையும் அவுட் ஆகிட்டாங்க. அண்ட் KKR-ஓட அவங்களுக்கு நல்ல ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்கு. ஒரு இவ்வளோ மேட்சஸ்ல அவர் 350 runs-க்கு மேலே வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்போசிஷன் ஆட. அந்த ஒரு மொமெண்டம்ல நீங்க அந்த ஒரு 1 small எரர் இல்லைனா மிஸ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்கனால இருக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிரும். ஓகே, எலிமினேட்டர் நாளைக்கு ஒரு முக்கியமானது, வைட்டலான மேட்ச், ரொம்ப சூப்பரான மேட்ச். CSK vs RCB 44 கோடி பேர் பார்த்தாங்க ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்ல. டிவிலே வந்தது லைவ் இத்தனை பேர் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஒரு 5 கோடி பேர் தான் பார்த்தாங்க. ஆனா நாளைக்கு மறுபடியும் பார்க்காதீங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ RCB vs RR எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் நாளைக்கு மேட்ச்? RRக்கு வந்து இப்போ லூசிங் மொமெண்டம்லேயே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த லாஸ்ட் மேட்ச் வந்து ஆப்வியஸ்லி அந்த ரெயின்னால ஒரு 1 point எக்ஸ்ட்ரா கிடச்சிது. மிச்சபடி பார்த்தீங்கன்னா RR வந்து எப்படி இருக்குன்னா RCB ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இப்போ RR எண்டிங் டோர்னமெண்ட்டில் இருக்குது. ஏன்னா RR தான் ஆப்போசிட்டாக இப்போ RCB எப்படி இருக்காங்களோ ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க. 9 games 8 matches ஜெயிச்சாங்க. இப்போ திரும்பி வந்து
கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்போசிட்டான ஒரு மொமெண்டபிள் இருக்குது. அவங்க நல்லா ரீக்ரூப் ஆகி கொஞ்சம் இந்த ரெட் ஹாட் ஃபார்ம் ஆர்சிபியோட ஆடணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடணும், ரொம்ப டைம் எடுத்து ஆடணும். ஏன்னா போலர்ஸ் கூட நல்லா ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கில் தான் இருக்காங்க. இப்போ யாஷ் தயல்லாம் வந்து அவங்க வின் பண்ண எல்லா கேம்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த லாஸ்ட் 6 மேட்சஸ்ல. அவனை பற்றி பேசாதீங்க, அவனால தான் தோத்துதே சென்னை. லாஸ்ட் ஓவர் 20th ஓவர் டோனி அவுட் பண்ணி நம்ம இவரையும் அடிக்க விடாமல் பண்ணிட்டான். ஆமாம். ஸோ பட் ஹோப்ஃபுல்லி வந்து நீங்கள் ஆர்ஆரோட இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்கில் யாராவது வந்து நின்று ஆடணும். இப்போ ஜாஸ் பட்லரோட ஷூஸை ஃபில் பண்ணதா டாம் கோலர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவ்வளோ இங்கிலீஷ் மேன் தான், நிறைய பிக் பேஷ் லீக்ஸு இன்டர்நேஷ்னல் லீக்ஸ்லாம் ஆடி இருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவரே பேக் பண்ணி கொஞ்சம் பெட்டராக ஆடுற மாதிரி இருக்கு. காவியா மாறனை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஆஸ் அ ஒரு ஓனராக தலை மேலே கையை வைக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க நாளைக்கு மேட்ச்சுக்கு அடுத்த மேட்ச்சுக்கு அவங்க வந்து ஹைதராபாத்துக்கு என்ன மாதிரியான ஒப்பீனியன் கொடுக்கணும், இல்லை எக்ஸ்பர்ட் பார்த்துக்கணும்னு விட்டுணுமா ஓனர்ஸ்லாம்? கோயங்கா மாதிரி திட்டணுமா? இல்லை காவியா ஓனர்ஸ் தலைகினாலே வந்து ஒரு அடிஷ்னல் ப்ரெஷர், இல்லாத ப்ரெஷரே ஒரு பிளேயருக்கு வந்துடும். ஏன்னா அந்த நீங்கள் ப்ரைஸ் டேக் எல்லாமே வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஓனர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களே கொஞ்சம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவ்வளோ ஹையாக செட் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் சரி. நீங்கள் இவ்வளோ டோர்னமெண்ட் ஃபுல்லாக இவ்வளோ சந்தோஷமான மூமெண்ட்ஸ் கொடுத்து இப்படி கடைசி நேரத்தில் ஒரு க்ரூஷியலான ஸ்டேஜில் விளையாடலைன்னா அது ஒரு அவங்களுக்கே ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதான் எக்ஸ்பீரியன்ஸ், லீவ் இட் டு த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். இப்போ கேகேஆரில் கம்பீர்லாம் எப்படி சொல்லுவார், ஷாருக் கான்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவாரு, நம்ம என்ன பண்ணுறோமோ பண்ணுறது தான். டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி ஒரு கொஸ்டின். நேற்று ஹைதராபாத் தான் ஃபேவரட், கேகேஆர் தோக்கம் அப்படின்னீங்க. பட் இன்னைக்கு அப்படியே மாறி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, கேகேஆருக்கு 10 நாள் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க. ரெஸ்ட்டு நெக்ஸ்ட்னா ரெஸ்ட் அப்படின்னு வடிவேல் சொல்றாரு. அந்த மாதிரி 10 days ரெஸ்ட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் நெக்ஸ்ட் லெவலுக்கு மாறி இருக்காங்க. சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ். எப்படி அவ்வளோ கேப் இருந்தும் ஒரு ஒரு வின்னிங் நோட்டில் ஒரு கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு 10 days நிறைய பேர் என்ன ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க கிளிப்ஸ் எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஆஸ் அ பிளேயர் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பிளேயரோட ஸ்ட்ரென்த் வீக்னஸஸ் எல்லாரும் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. கிளிப்ஸ் பார்க்க தான் தனியாக டீமே இருக்குது. அந்த டீமே பிளேயர்ஸ் கிட்ட ரெகுலராக மேட்ச் ஒவ்வொரு மேட்சும் தான் சொல்கிறாங்களே. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கூட ஒரு இது இருக்கணும்ல. அதனால தான் அந்த இன்புட்ஸை வச்சு அவங்க பெட்டராக பண்ணுறதுக்காக நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த டீமோட பரத் அருண் ஃபார்மர் இந்தியா டீமோட போலிங் கோச் இருக்காரு, கௌதம் கம்பீர் இருக்காரு. ஒரு பிளேயரோட மைண்டில் வந்து எப்படி ரீட் பண்ண, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனாக என்ன வீக்னஸாக இருக்கும் ஒரு போலிங் யூனிட்டுக்கு, அவர் அவ்வளோ இன்புட்ஸ் தரும் போது வந்து ஆப்வியஸ்லி வந்து இவ்வளோ அட்டகாசமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண தான் செய்யும். அன்ஃபார்ச்சுனேட்லி எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த டைமில் கேபிட்டலைஸ் பண்ண முடியல. பட் ஹோப்ஃபுல்லி மேபி ஃப்ரைடேல எந்த டீம் வராங்களோ அந்த டைமில் திரும்பி ஒரு ரீக்ரூப் பண்ணுற மாதிரி இருக்கும். சால்ட்டு தான் கேகேஆரோட ஸ்ட்ராங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அவர் தான். வந்த உடனே அடிச்சு ஒரு கேகேஆர் இந்த டோர்னமெண்ட்டில் இந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னா மெயின் ரீசன், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சால்ட்டு தான். ஸோ சால்ட்டை நம்ம மிஸ் பண்ணுறோம். அவர் அசால்ட்டாக விளையாடுவார், அவர் இல்லைன்னா ரிஸ்க்கு. அதனால தான் ஹைதராபாத் ஃபேவரெட்னு நேற்று நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் குர்பாஸ் ஈஸியாக அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. 14 balls 23 குட் ஸ்டார்ட், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ், கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ குர்பாஸும் வந்து சுனில் நாராயண் நல்லா ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க ஈச் அதர். ஏன்னா 2 பேரும் நல்லா ஸ்விங் பண்ணுவாங்க. அந்த பால் ஒரு ஷார்ட் பால் இல்லைனா ஒரு நல்லா ஆர்க்கில் ஒரு பால் வந்து சூப்பராக இருக்குது ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் கிரிக்கெட் லவர்ஸ்லாம் மறந்துடக்கூடாது, அவர் வேர்ல்ட் கப்லேயும் வந்து இதே ஒரு மொமெண்டம் தான் நல்லா சூப்பராக ஆடினார் ஆப்கானிஸ்தானுக்குலாம் கூட. ஸோ ஒரு நல்லா ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். அண்ட் அவரோட கீப்பிங் ஸ்கில்ஸ்க்கு அவர் எப்படி எல்லா பாலும் வந்து ஒரு பிளேயரை என்கரேஜ் பண்ணுறாரோ. இன்னைக்கு ஸ்டெம்ப் மைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவர் தான், அவரோட வாய்ஸ் தான் அதிகமாக கேட்டதே. அவர் சூப்பராக இருந்தது. அவரோட அந்த ஒரு அக்ரெசிவ் மோட்டுன்ட்டு அவர் கேம்லேயே இருப்பார் அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கேகேஆருக்கு ஆப்வியஸ்லி ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அண்ட் ஒரு நல்ல மாரல் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருப்பார். ஹைதராபாத் அடிச்சு அந்த 159 13.4 ஓவர்ஸ்லேயே ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க கேகேஆர். அவங்க டேபிள் பாருங்கள், போலர்ஸு ஐ மீன் ஹைதராபாத் போலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் டோட்டலே ஒரு பேஜில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுது. பிகாஸ் 2 விக்கெட் தான். குர்பாஸ் 23 அடிச்சிட்டார் 14 balls. சுனில் நாராயண் ஆஸ் யூஷுவல் அன்யூஷுவல் 21 16 balls. வெங்கடேஷ் ஐயர் அகெயின் லெஃப்ட் ஹேண்டர் 51 28 balls. 58 நாட் அவுட் இன் 24 balls. ஸ்ரேயாஸ் ஐயர் பர்ஃபெக்ட் கேப்டன்ஸ் இன்னிங்ஸு. ஸோ ஆனாலும் மேன் ஆஃப் த மேட்ச்சு மிச்சல் ஸ்டார்க் தான். கரெக்ட், வெல் டிசர்வ்ட் தான். பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் 2 விக்கெட்ல ஈஸியாக அடிச்சுட்டாங்க. விட்டு இருந்தா 250 ரன் அடிச்சிருக்கலாம் 20 overs ஆனா. கண்டிப்பா வந்து ஏன்னா தான் நான் சொன்னல ஸ்டார்டிங்ல இருந்து டாஸ் அவங்க மிஸ் ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூலாம் வர ஆரம்பிச்சு, ஸ்பின்னர்ஸ் சரியா கிரிப்பே இல்லை. அண்ட் லாஸ்ட்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா டிராவல்ஸ் ஹெட் பால்லாம் இஷ்டத்துக்கு தூக்கி அடிக்கிறாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு
அவங்களுக்கு சரியாக வந்து அந்த ஒரு ஆங்கரிங் இதுவே இல்லை போலிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த மாதிரி ஒரு க்ரூஷலான ஸ்டேஜில் ஒரு கேப்டன் வந்து நிற்கிறாருன்னா, இப்போ வேர்ல்ட் கப்பில் ஆடின மாதிரியே சூப்பராக ஆடுறார் ஸ்ரேயாஸ் ஐயர். அண்ட் அவரோட சேர்ந்து வெங்கடேஷ் ஐயர் கூட அவரோட இம்பீரியஸ் பெஸ்ட்ல வந்து ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ஹையஸ்ட் தான். ரொம்பவே இப்போ சென்னை மாதிரி ஒரு பிட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆடுற கேம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனர்ஸை வேணா கூட டிஸ்மிஸ் பண்ணா கூட இப்போ இவங்களாம் வேற இருக்காங்க மிடில் ஆர்டர்ல வந்து நல்ல ரிலையபிளா ஆச்சு. இப்போ சன்ரைசர்ஸ் எவ்வளவு ரிலையபிளா இருந்ததுன்னு நம்ம நினைச்சோமோ அதே அளவுக்கு தான் நம்ம நினைக்கிறேன், நீங்க தான் நினைச்சீங்க. ஆனா அதே அளவுக்கு இவங்களும் வந்து ரிலையபிளா வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபிகள் நாயகம் அற்புதமா சொல்லுவாரு, வெட்ட வெளியில் புரட்டி அடிக்கப்படும் சிறிய இறகு மாதிரி மனித மனம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு புயல் காத்துல ஒரு இறகு பறந்தா எப்படி இருக்கும், ஒரு பறவையோட இறகு கீழே அந்த மாதிரி சுருட்டி போட்டுட்டாங்களே கேகேஆர். எப்படி அந்த அளவுக்கா கோட்டை விட்டுட்டாங்க எஸ்ஆர்ஹெச். இந்த பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு இருக்கும் மேட்சஸில். பட் அந்த மாதிரி இல்லாத வேற இப்போ செஸ் எல்லாம் ஆடும்போது காயினை காட்ட மாட்டாங்க, போர்டை கம்மியாக தான் காட்டுவாங்க. விஸ்வநாதன் ஆனந்தும் கேரி காஸ்பரோ ஆடும்போது அவங்களோட ஹை பால்ஸை காட்டுவாங்க. நம்ம ஹை பால்ஸ் இப்படி போவோம், இப்படி போவோம், இப்படி போவோம், இப்படி போவோம் இல்லையா. ஆனால் இவங்களுக்கு இப்படி 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 போவோம். அதாவது நீ இந்த மூவ் வைக்கிறியா, அடுத்த மூவ் நான் வைக்கும் போது எல்லா காம்பினேஷன் யோசிப்பேன். இதை வச்சா நீ அதை வைப்ப, இதை வைப்ப, நோ இது இல்லை, அப்போ இதை வைப்ப, இதை ஒரு மூமெண்ட்லையும் ஒரு பிளானை வந்து இது பண்ணல, பால்க்கு பிளான் பண்ணல. பட் அது பண்ண தவறிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். ஆமா, அவங்க ஸ்டார்டிங் அதான் நான் சொல்றேன், ஸ்டார்டிங்ல இருந்த கேம் பிளானே வந்து நீங்க லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போனா நீங்க ப்ரெடிக்டபிளா ஆயிருங்க. ஸோ இந்த கண்டினியூஸான உங்களுக்கு கேப் கூட இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு மேட்ச்ல இருந்து கூட வந்தாங்க. ஸோ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம கான்ஃபிடென்ஸை பேக் பண்ணி அந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருக்கலாமோ அது மூலமாகவே பார்த்துக்கலாம், ஒன்றும் பெருசாக யோசிக்கிறதுக்கு இல்லை. பட் அவுட் ஆஃப் த சிலபஸ் எல்லா பிளேயர்ஸும் ஆட்டாங்க. ஒருத்தங்க கூட இல்லை, ஆல்மோஸ்ட் அந்த என்டையர் கேகேஆர் யூனிட்டே ஒரு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்களே தன்னாவே ஆங்கர் பண்ணிக்கிட்டு சூப்பராக இது பண்ணாங்க. கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்க. பியூர் டாமினன்ஸ், ஒரு ஒன் சைடட் கேம் தான். இன்னைக்கு ஒரு 11 o'clockலாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு சென்னை ஆர்சிபி மேட்சே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக இருந்தது. ஓகே, இந்த சைடு கமெண்ட்ஸ், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கேப்டன் இப்போதைக்கு அவர் தான் டெஃபினட்டாக, எந்த டீமை விட அவர் தான் கேப்டன்சியில். இங்கே ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர். பட் இன்னைக்கு ஒரு விக்கெட்டுக்கு 38 ரன் கொடுத்துருக்காரு கமெண்ட்ஸ். பட் ஸ்டார்க்கு அனதர் ஆஸ்திரேலியன் ஆப்போனன்ட் டீமில் அவரோட வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த சைடு நாட் அவுட் 58 ஸ்ரேயாஸ் ஐயர். டெஃபினட்டாக கமெண்ட்ஸ் தான் பெட்டர் கேப்டன். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஆனால் இன்னைக்கு மேட்ச்ல கரெக்டாக கேப்டன்சி பண்ணிட்டாரு. ஆமாம், அவரோட கம்போஷர் பார்த்தோம் நம்ம. ஒன்றும் பெருசாக வந்து யாரையும் வந்து திட்டுறதும் சரி இல்லை கெஸ்டர்ஸ் எதுவும் பண்ணுற மாதிரியே இல்லை. ஸோ அவர் கம்ப்ளீட்டாக வந்து கேமில் தான் ஃபோக்கஸ்டாக இருந்தார். அண்ட் அவர் பிளேயர்ஸை நல்லா மோட்டிவேட் பண்ணி பேக் பண்ணுறாரு. ஸோ நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது, யார் பெட்டரான ஒரு கேப்டன்னு சொல்ல முடியாது. பட் இந்த கேமில் யார் பெஸ்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் ஒரு பெட்டரான ஒரு கேப்டன். ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் த பெட்டர் கேப்டன் அப்படின்னு சொல்லணும். ஐயர் கேப்டன் அப்படின்ட்டு. ஆமாம், நீங்கள் கேம் வைஸ் கேமாக தான் பார்க்கணும். எப்போவுமே வந்து ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சே நம்மளால் வந்து ஒருத்தங்க தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரேட் அந்த மாதிரி ஒரு கேப்டன் வைஸில் சொல்ல முடியாது. ஸோ எஸ்பெஷலி நீங்கள் ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ல சொல்கிறேன், ஐசிசி அது டிஃப்ரெண்ட் லெவல். பட் நீங்கள் ஐபிஎல்னால் வந்து T20 கேன் பி எனி ஒன்ஸ் கேம். ஸோ அந்த ஒரு லாஸ்ட் மினிட்ல யார் ஏன்ச்சு நல்லா பேக் பண்ணி ஆடுறாங்களோ அவங்க தான் இது ஆவாங்க. கேச்சஸ் வின் மேட்சஸ் ஃபேமஸான கோர்ட்டு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கமெண்டேட்டரும் சொல்லிடுவாங்க இந்த விஷயத்த. இது பேசிக்கு. கேட்சை விடுறது கூட ஓகே, தப்பு இல்லை. பிடிச்ச கேட்சை இன்னொரு ஃபீல்டர் வந்து இடிச்சு கீப்பரை வந்து கையில் இருந்த பால் தட்டி விட வச்சாரு. இதெல்லாம் ஏதோ ஸ்கூலில் கிட்ட கிரிக்கெட் ஆடுற மாதிரி இருக்குது, ரோட்டில் கிரிக்கெட் ஆடுவாங்களா அவங்கள மாதிரி இருக்க. இதுக்கெல்லாம பேசிக்கு மறந்துட்டாங்களா? பேசிக்ன்றது ஒன்று இருக்கணும்ல. லீவ் இட்னு சொல்கிறாரு, அவர்கிட்ட க்ளவ் இருக்குது, அவர் தான் பிடிக்கணும் லீவ் இட்னு சொல்லனாலே. இல்லை, அந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ்லாம் கூட இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து இப்போ அவ்வளோ ஆடியன்ஸ் சேர் பண்ணிட்டு இருக்கும் போது சம்டைம்ஸ் மிஸ்ஜட்ஜ் பண்ணிடுறோம். பாஸ், நீங்கள் ஃபாஸ்டஸ்ட் போலர் 120 130 போடுவீங்க, நான் ஆடுறேன், நான் அடிக்கிற மேலே போகுது, அந்த ஆர் கிளியருக்கு பேட்ஸ்மேன், நீ யார் வந்து பிடிக்கணும் நேச்சுரலி, போலரா கீப்பரா, க்ளவ் இருக்குது, அவருக்கு விட்டா பரவாயில்ல, அவர் நீங்கள் பிடிக்குன்னு சொன்னார், பிடிச்சிட்டாரு. ஆக்சுவலி அதை தட்டி விட்டார். இன்னொருத்தர் வந்து தட்டி விட்டு கேடு, நீ விட்டு தான் ஆகணும், ஓன் கோல்னு வாங்கல ஃபுட்பாலில், அந்த மாதிரி பண்ணிட்டாரு. இல்லை, தவறு தான் இருக்கும், ரொம்ப ஆப்வியஸாலாம் எதுவும் இல்லை. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவருக்கும் வந்து கம்பேரிட்டிவ்லி டிஸ்டன்ஸ் மீட்டர்ஸ் சேமாக தான் இருக்குது, கீப்பருக்கும் சேமாக தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நானே போய் பிடிக்கிற மாதிரி 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ நல்லா பெருசாக எதுவும் இன்ஜுரி பாதிக்கப்படல. ஸோ பிளேயர்ஸ்க்கு அது வரைக்கும் நல்லா சந்தோஷம் தான். ஓகே, நாளைக்கு வந்து ஆர்சிபி வர்சஸ் மெயினான எலிமினேட்டரில் ஆர்சிபி ஆர்ஆரை நோக்கி இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் ரிசல்ட்டு? ஸோ நாளைக்கு ஹோப்ஃபுல்லி நீங்கள் ஒரு ஃபேனாக கேட்டிங்கன்னா வந்து அவுட் ஆஃப் பியூர் ரெஸ்பெக்ட் டு விராட் கோலி கண்டிப்பாக வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும். ஏன்னா இவ்வளோ வருஷமாக அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. லைக் ரொம்பவே
ஒரு டீம் பை டீம் ஃபைனல்ஸ்லாம் வரைக்கும் வந்துட்டு ஜெயிக்க முடியல. பட் ஹோப்ஃபுல்லி ஃபேன்ஸ்க்காக டியூ கிரெடிட் வந்து அவருக்கு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆஸ் அ யூனிட்டே வந்து அவங்களே அந்த ஃபெய்த்தை ரீபே பண்ண பார்ப்பாங்க ஆர்சிபி ஒரு யூனிட்டா. ஸோ ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி ஜெயிக்கும். இல்லை அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து இப்போ உஷாரா இவன் நாளைக்கு கேள்வி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேவா அதெல்லாம் இல்லை. நானும் ஆர்சிபி தான் எனக்கு. பிகாஸ் நான் விராட் கோலிக்காக மட்டும் இல்லை, ஒரு சவுத் இந்தியன் டீம் தமிழ்நாடுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டு கர்நாடகா. ஸோ அது ஜெயிச்சா எனக்கு ஹாப்பி தான். நீங்கள் இப்படி கூட ஹைதராபாடை விட பரவாயில்ல, கர்நாடகா ஜெயிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்த்தா கூட இப்போ அஸ்வின் கூட இப்போ சேப்பாக்கில் ஒரு ஃபைனல்ஸ் ஆடலாமே நான் அந்த ஒரு வெறியோட சடனாக அவரோட மிஸ்ட்ரி ஸ்பின்னு இல்லை ஒரு கேரம் பால் வேற லெவலில் போட ஆரம்பிச்சுட்டாருன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும் பேட்டர்ஸ்க்கு வந்து. அண்ட் பவர் பிளேயில் வந்து எப்படியாவது விராட் கோலியை டிஸ்மிஸ் பண்ணாது ரொம்பவே ஒரு க்ரூஷியலான ஒரு இது. ஏன்னா அவர் ஒரு 6 ஓவர்ஸ்க்கு மேலே செட் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நியர் டு இம்பாசிபிள் ஆயிரும். நீங்கள் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுக்கும்போது சொன்னீங்க இந்த டீமில் தமிழர் இருக்கார், இந்த டீம்லேயும் தமிழர் இருக்காங்க, இந்த டீமும் தமிழ், இந்த டீமில் தமிழ். 4 பிளே ஆஃப்க்கும் அந்த டீம்லேயும் தமிழர்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட அத்தியாவசிய நீடு இருக்குது டெஃபினட்டாக. பட் ஆனால் தமிழ் பிளேயர்ஸை விட மும்பை பிளேயர்ஸ் எல்லா டீம்லேயும் அதிகம் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அது எப்பவுமே வந்து நாட் ஓன்லி இன் ரஞ்சி, இந்தியன் ஸ்குவாடில் கூட மும்பை அண்ட் டெல்லி. பட் தமிழ் பிளேயர்ஸ்க்கு வந்து கம்மியாக தான் சான்ஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டில் இருக்க பிளேயர்ஸ்க்கு கிடைச்சாலும் சென்னையில் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் சான்ஸ் கிடைக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு 1-2 நடராஜன் இந்த மாதிரி ஆட்கள் தான் வராங்க. பட் மற்றபடி சென்னையன்ஸ்க்கு தான் கிடைக்குது, தமிழன்ஸுக்கு அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு. அப்படிங்கிறீங்க. அது போக போக பெட்டராக. இப்போ நீங்கள் டிஎன்சியில் நீங்கள் இப்போ லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கவுட்டிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி அதில் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து சேர்ன் ஆகி வருவாங்க டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து கூட. இப்போ நட்ராஜன் ஆப்வியஸ்லி ஒரு நோட்டபிளான ஒரு ஃபிகர். ஸோ அப்படியே வந்து அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணி மேபி ஸ்டேட் செலக்ட் ஆகி அந்த டைமில் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆப்வியஸ்லி எல்லாம் கிரேட் பிளேயர்ஸும் ஸ்மால் டவுனர்ஸாக தான் இருந்திருக்காங்க அந்த காலத்துலேருந்து. இப்போ கூட தோனி எங்கேருந்து கண்டிப்பாக சின்ன ஒரு குக் கிராமம் ராஞ்சி. ஸோ அது டைமில் ஒழுங்காக ஒரு பிளேயரை நர்ச்சர் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ டெஃபினட்டா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு குவாலிஃபயர் நம்பர் 1 முடிஞ்சிச்சு, நாளைக்கு எலிமினேட்டர், செகண்ட் குவாலிஃபயர் இருக்கும். அந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எந்த மாதிரியான? இப்போ சென்னையில் வந்து சப்போஸ் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தால் ஆப்வியஸ்லி அந்த பிட்ச்க்கும் வந்து அவங்க எந்த பிட்ச் கொடுப்பாங்கன்னு அவங்க பார்க்கணும். சப்போஸ் அந்த ரேங்க் டர்னர் பிட்ச் எடுத்தாங்கன்னா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இம்பாக்ட் பிளேயர்ஸை கொண்டு வருவாங்க. ஒரு கரண் சர்மா உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஷிம்ரான் ஹெட்மேரை வந்து இன்னும் ப்ளே பண்ணல. லாஸ்ட் மேட்ச் கூட அந்த 7 ஓவர் கேமில் அவங்க ப்ளே பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து ரோமன் பவல் இல்லைனா பர்கர் அந்த இன்னொரு ஃபிட்டாக தான் இருக்காரு, ஸ்குவாட்ல எடுக்க மாட்டேன்றாங்களா? ஆமாம், கொஞ்சம் ஓவர்சீ பண்ணுறாங்க இப்போதைக்கு. ஏன்னா அவங்கள ஆல்ரெடி அந்த ஸ்குவாட்ல இருக்கிற ஓப்பனர் கூட ஒருத்தர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேசிஸில் வந்து ஷிம்ரான் ஹெட்மேரை எப்படி அந்த ஸ்குவாட்ல எடுக்கணும்னு வந்து ஒரு யோசிக்க வேண்டியதான ஒரு ஃபேக்டர். ஓகே, ஃபைனல் கொஸ்டின். என்ன கீ மூமெண்ட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தா வின் பண்ணியிருப்பாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னா என்ன மூமெண்ட்? ஓப்பனிங் பேட்டர்ஸ் வந்து யாராவது ஒருத்தங்களாவது நின்றுருக்கணும். ஹெட் அபிஷேக். இப்போ ஒருத்தங்க அவுட் ஆயிட்டாங்கன்னா வந்து நீங்கள் சடனாக வந்து பார்க்குறீங்க பால் எப்படி வருதுன்னு பார்க்குறீங்க. நீங்களும் அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி திரும்பியும் வந்து அவுட் ஆகிறீங்கன்னா அது ரொம்ப ஒரு பிளண்டர் மாதிரியான ஒரு விஷயம். ஸோ ஓப்பனர்ஸ்ல யாராவது அவங்கள நல்லா ஆடுறவங்க, அபிஷேக் சர்மாவும் ஆடுவார், ஹெட்டும் ஆடுவார், யாராவது ஒருத்தங்க நின்றா கூட சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி விராட் கோலி எல்லா மேட்சஸும் நின்றுடுறாரு, அதனால டீமோட சக்ஸஸே அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு பேசிஸில் ஓப்பனர்ஸ் யாராவது வந்து நிற்கணும். 700 கிராஸ் பண்ணிட்டாரு விராட் கோலி, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிளெண்டர் மிஸ்டேக்கை எஸ்ஆர்ஹெச் பண்ணாங்க. அது பிளெண்டர்ன்றதால அவங்க மேலேயே தண்டர் இடி மின்னல்லாம் விழ ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லை ஒண்டர் அப்படின்னு கேஆர் இன்னைக்கு மேட்ச்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. அதாவது ஹைதராபாத் தான் ஃபேவரட்டாக இருந்தது இந்த மேட்ச்க்கு முன்னாடி வரைக்கும். பட் இன்னைக்கு லாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சேட் ஸ்டோரி, மேட்ச் ஸ்டோரி, டெஃபினட்டாக பேட் ஸ்டோரி ஃபார் ஹைதராபாத். நெக்ஸ்ட் மேட்ச் இன்னொரு சான்ஸ் இருக்குது. லெட்ஸ் சி. இது மட்டும் இல்லை, இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Till then, it's bye from Mohanraj and all Kumudam team friends. Thank you. See you. Tada. Bye-bye. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. The Chennai Silks in Wolf Summer Sale. Let the celebrations begin. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564 012345.